ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேர் கேமிங் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போன வாட்டில் நம்ம எதெல்லாம் ஸ்கிப் பண்ணோம் அதை வந்து பார்க்க போகிறோம். முதல்ல மட்டன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. நமக்கு சுட காலையிலே மட்டன் சாப்பிட்டுட்டு நம்ம வேலைக்கு போகலாம். ஓகேவா? வேலைன்னு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஊரை காப்பாற்றுற மாதிரி நடிப்போம், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓகேவா? முதல்ல போவோம். கீழே போய்ட்டு ஏதாவது புதுசாக வந்திருக்கா நம்ம மெயில் பாக்ஸ்னு பார்த்தா ஓகே. நம்ம வந்து கோபிள் ஸ்டோன் சோவல் செய்வோம். நம்ம வந்து எனக்கு சின்ன டவுட்டுங்க, சின்ன சந்தேகமாக இருக்குது. வீடை கோபல் ஸ்டோனில் கட்டுவோமா இல்லைனா மண்ணில் கட்டுவோமா? மண்ணில் கட்டினா அவங்க நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதில் கட்டினு சொல்லி எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம முதல்ல நமக்கு ஒரு மண் தேவைப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஊரை வந்து கொஞ்சம் சீரமைக்கணும்ல. சீரமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மண் தேவைப்படுது. அது நம்ம மண்ணை வந்து முதல் போய் எடுக்கலாம். ஹம்மிங் சவுண்ட். ஓகே, உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். உள்ளே மாப்பிள்ளை இருக்கான். மாப்பிள்ளையே நல்லா இருக்கியா மாப்பிள்ளை? ஐயோ, இவங்கிட்ட மாட்டில் நான் வெடிச்சு வித்துருவோம். என் மூளையை சதுரடிச்சிருவோம் என் மாப்பிள்ளை. அங்கே இருக்க வந்துக்கிட்டே இருக்க மாப்பிள்ளை விட்டுரு மாப்பிள்ளை, மணி மடிச்சிரு மாப்பிள்ளை. ஓகே, ப்ரெட்டு சாப்பிட்டே போகலாம். ப்ரெட்டு சாப்பிட்டா வரமான்னு பார்ப்போம். ப்ரெட்லேயே வராங்க. பூனை தான் எனக்கு வீக்னஸ், என் மாப்பிள்ளை வீக்னஸ். நம்ம வச்ச மரம் வந்து நல்லா குட்டியாக இருக்குது. எப்போ வளரும் இந்த வளர்ந்த பிறகு நமக்கு நாங்களே வீடியோ போடுறேன். காலேஜ் சாப்பாடு பன்னிக்குட்டி. அம்மா இல்லை, என் மாப்பிள்ளை நம்ம துரத்திட்டு வரப்போ நமக்கு ஒரு பன்னி கிடச்சி. அங்கே பாருங்கள், பெரிய இதாக இருக்குங்க. பெரிய குகை தான் இங்கே தான் இருக்குது. ஓகே. ஓ மை காட், குதிரை. குதிரை வீரன் தானே. ஓகே, உங்களுக்கு கதி ஓகே போகிறேன். ஓகேங்க, நம்ம வந்து இது டேம் பண்ணுறோம். டேம் பண்ணுறோன்னா டேம் பண்ணலையா? குதிரை போக மாட்டேங்க. போ நான் ராஜா சொல்கிறோம்ல, போ குதிரை. நான் ராஜா குதிரை, கேஆர் ராஜா, கே ஃபார் கிங்கு. இவ்வளோ தான். இதுக்கு ஒன்றும் என்ன இது. சரிங்க, குக்கடு சிக்கன். சரி, ஆப்பிள் கொடுக்கலாம் குதிரைக்கு. ஆனால் ஆப்பிள் நான் சாப்பிட்டேன் ஏற்கனவே, எனக்கு பசிக்குங்களா? ஓகேவா? நம்ம ஓகே, எந்த குகைக்குள்ள போகலாம். ஐயோ, இங்கே இன்னொரு மாப்பிள்ளை இருக்கான். அது பங்காளி 1 மாப்பிள்ளை, இது பங்காளி 2 மாப்பிள்ளை. 2 மாப்பிள்ளை வந்து எங்கே துரத்துறானுங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. நமக்கு என் மச்சான் இருக்கான். மச்சான் நல்லா இருக்கேன் மச்சான். இரும்பு மச்சான் என் மச்சான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக குணா கோகையுமே இருக்குது. இரும்பு மச்சான் வணக்கம். அவனை லேசு தொட்டா போதுன்னு செருப்பை கடுத்து அடிச்சிடுவான். ஓகே, பூனை தான் நல்லா இந்த வில்லேஜ் வளர்க்காங்க. நாய் மட்டும் தான் இல்லை இந்த வில்லேஜ். என்ன ஓகே, நம்ம அந்த 100 நாள் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம நாய் தான் வாங்கலாம். நம்ம நாய் வந்து வளர்க்கலாம். வேறு நம்ம அண்டை கேட்க முடியும், நிறைய நாய் தான் வளர்க்கும். இங்கே பாருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தேன் கொடுக்க வந்திருக்கேன். தேன் கூடு எடுப்புமா? தேன் கூட எடுத்தா கொட்டு வாங்குவேன். ஐயோ எடுத்தாச்சு. ஐயோ கொட்டுது. ஓகே, தண்ணிக்குள்ளே குதிச்சாச்சு. என்னமே தப்பிச்சாச்சா? இவங்க தான் வந்து வேலைக்காரங்க தேன்கள். கொட்டு என்னை கொட்டிட்டு ஒன்று செத்துருவாங்க. ஐயோ கொட்டிட்டுங்க, இப்போ தான் உண்மையில கொட்டியிருக்கு. இவன் செத்துருவான். என்ன பின்னாடி இது இருக்காது இல்லை, பின்னாடி கொடுக்க இருக்காது இல்லை. இப்போ ஒன்று செத்துருவாங்க. இப்போ என்னோட அறிவு கரெக்டாக இருந்துச்சுன்னா அது செத்துரும். கை செத்து வச்சுங்க. சூப்பர், வாங்க போவோம். நம்ம போகலாம். நம்ம அந்த இது நம்ம ஒன்றும் செய்யதான் நினைக்கிறேன். என்னோட தேனி. ஓகே, அதுக்கு ஐக்கு கம்மி. போயிட்டு வந்துட்டு பாய், நான் போயிட்டு வரேன். ஓகே. சிக்கன் எப்போ கோழி கறிங்க. நமக்கு இன்றைக்கி சிக்கன் மட்டன் நிறைய கிடைக்குதா? இன்றைக்கி நமக்கு நிறையவே கிடைக்குதுங்க. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன், கொடுத்து வச்சவன். இங்கே ஸ்கூட்டர் இருக்கா? இதுதான் தேவை எனக்கு. ஓகே, நம்ம வந்து இங்கேயே நம்ம மண்ணல்ற வேலையை ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா நதிக்கிட்ட மண்ணலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த நதி வந்து ஓடாது, அப்படியே இருக்கும். ஏன்னா இது கேம் மைன்கிராஃப்ட், ஜஸ்ட் அ கேம். ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து இப்படி தோண்டிகிட்டே இருக்கலாம். தோண்டிகிட்டே எனக்கு உங்களுக்கு போரின்னு தெரியும். ஆனால் நான் என்ன செய்கிறது? எனக்கு தோணுனா தான் எனக்கு நீங்கள் வியூவர்ஸ் பார்ப்பீங்க. இப்படி மண் அள்ளினா தான் பாருங்கள். ஓகே, நல்லா பாருங்கள். ஓகே, இந்த மண்ணால் தான் பார்த்துட்டு என்னோடய டிப்ஸு இதான். நான் கூட டிப்ஸு வச்சுக்கோங்களேன். டிப்ஸ்னால் எனக்கே காசு போடுன்னு கேட்காதீங்க. அந்த டிப்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைன்கிராஃப்ட் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டேன். ஏதோ நான் தான் உசைன் போல்ட் மாதிரி போய் லாங் ஜம்பில் தாண்டலான்னு பார்த்தேன். ஓகே, உள்ளே போய் பார்ப்போமா? உள்ளே இதுக்குள்ளே வருதுன்னு பார்ப்போம். டிப்ஸ்னால் என்ன தெரியுமா? நீங்கள் போய் தான் கேம் ஆடும்போது இப்படி தான் பண்ணலாமா? கேர்ஸ் விழுதுருக்கேன். நம்ம கேர்ஸ் விழுதுருக்காரே அப்போ நீங்கள் யோசிப்பீங்க தெரியுமா? அதான் அந்த மனசான் கதை உங்களுக்கு ஒன்று சொல்லி தான் கொடுக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் பார்க்கிங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள். நான் சீக்கிரம் 5K அடிக்கணும். ஓகேவா? இன்னும் ஒரு 800 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. 800 700 தான் இருக்குது. இது என்னங்க எல்லாமே பீட்ரூட் ஸ்கூப்பு எல்லாமே இப்படி இருக்கேன். ஓகே, நம்ம வந்து இப்போ கிராஃப்டிங் நம்ம மேலே ஒன்று வைக்கலாம். ஏன்னா மேலே வந்து இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது. என்ன இவ்வளோ தான் இடம் இருக்குது. ஓகேவா? நம்ம அடுத்த வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹவுஸை வந்து அடுத்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமாக கட்ட போகிறோம். அதிக ஹவுஸாக கட்ட போகிறோம். ஓகே, இதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இப்போ எதாவது செய்யணும். என்ன செய்ய? இதை பார்த்துட்ருக்கீங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. சரி, இதை தூக்கி நம்ம இதில் தூக்கி வச்சிடலாம். அந்த மண் இருக்குதுமா, மண்ணை தூக்கி நம்ம செஸ்ட்டில் தூக்கி வைக்கலாம். என்ன ஆகுது? ஓகே, வச்சாச்சு.
அவ்வளோதான். ஓகேவா? வச்சாச்சுல? ஆமாம் வச்சாச்சுங்க. அதான் இந்த ரா போக் சாப் இருக்குதுமா, அதையும் தூக்கி வச்சிடலாம். அது தேவையில்லை எனக்கு. இன்னொன்று ஏற்கனவே ஒன்று இருக்குது, ரா போக் சாப். நான் ஏற்கனவே ஒரு குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு மட்டன் ரெடி ஆகிட்டுங்க. மட்டன் தான் எப்பவுமே எனக்கு என் ஃபேவரட் டிஷ்ஷுங்க இன்னும் மட்டன். ஃபஸ்ட்டு இது மூலம் சாப்பிடுவோம். ஓகே, அவ்வளோ சாப்பிட்டாச்சு. சவுண்ட் நல்லாக்கு. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மாதிரி குக்கிட்டு பொறிச்சு சாப்பாவும் அது வெயிட் பண்ணுவோம். நிறைய சமைக்க வேண்டியது. சமையல் வேறு, எனக்கு மரம் வேறு வெட்டணும். நிறைய மரத்தை நான் எவ்வளோ மரத்தை வெட்டுறேனோ அவ்வளோ மரத்தை நான் கண்டிப்பாக வளர்ப்பேன் கைஸ் இந்த கேமில். அதை நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏற்கனவே 3 மரத்தை, நம்ம 2 மரத்தை வெட்டினோம், 3 மரத்தை நம்ம வளர்த்துருக்கோம். இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த கிருத்திக் ரோஷனுக்கு. சரி, பிரச்சனை இல்லை, வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆடு வந்துருக்கு. ஓகே, மட்டன் வெட்டியாச்சு. ஆனால் ஓகே, இப்போ எங்கே போகிறது? எனக்கு எங்கே போகிறதுனே தெரிலங்க. இப்போ வந்து அங்கே சரி நம்ம தூரம் போகிறேன். இந்த ஊரே பிடிக்குது, நான் தூரமாக ஓட போகிறேன். ஓடிடுங்க, இல்லைன்னா செத்துருவீங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான பழைய யூடியூபர் சொல்லுவார். எனக்கு ரொம்ப அந்த யூடியூபரை பிடிக்கும். ஆனால் ஒரு இப்போ எங்கே இருக்காருனே தெரியல உண்மையாக எனக்கு. அது யாருன்னு மகன் சொல்லுங்கள், ஓகேவா? ஓடிடுங்க, இல்லைன்னா செத்துருவீங்க. அவர் தான் முந்தி வந்து ஒரு பெரிய யூடியூபர், ஓகேவா? நம்மளோட யூடியூப் கம்யூனிட்டியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல யூடியூபர், ஒரு நல்ல மனிதரும் கூட, ஓகேவா? அவர் யாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை தான் 2 கெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹிண்ட்டு தான் பிறகு கொடுங்க. ஹிண்ட்டு வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொடுங்க, சரியா? அந்த யூடியூபர் யாருன்னு. ஓகே, இப்போ வந்து என்ன எங்கே ஓடிட்டுன்னு எனக்கே தெரியலங்க. எங்கேயும் ஓடிட்டு இருக்கேன். ஐயோ, எங்கே போவேன்? சிக்கன் கோழி இல்லைங்க, கோழி நியூஸ் போயிட்டா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அப்கிரேட் பண்ணுவோமா? இதை இங்கே போட்டாச்சு, இதை எடுத்தாச்சு. ஓ, இது அப்கிரேட் கிடையாதா? ஆனால் பாவி, இது மனசில் எடுத்தாச்சு. திரும்ப இதை போட்டாச்சு, இதை அப்கிரேட் எடுத்தாச்சு. ஆனால் பாவத்தை, இதை போட்டாச்சு, இதை அப்கிரேட் எடுத்தாச்சு. ஆனால் கொம்மால. ஓகே, நம்ம அந்த ஃபெதர் ஃபாலிங் இருக்குது, ஃபெதர் ஃபாலிங். ஐயோ, இது ஆக்ஸ் ஃபாலிங் ஆகிட்டு. ஓகே, அப்போ வந்து நம்ம ஒரே மாதிரி இதை போட்டு பார்ப்போமா? ஒரே மாதிரி இதை போட்டு என்ன ஆகும் பார்ப்போமா? கைஸ், ஃபுல் அப்கிரேட் ஆகிடுங்க. ஓ மை காட், வாவ்! இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, நம்ம வந்து அப்போது இந்த சில்வர் எடுத்துகிட்டு, இந்த அயன் எடுத்துகிட்டு இந்த இதை போட்டுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நிறையவே பண்ண போகிறோம். நிறைய புதுசாக பண்ண போகிறோம். அது என்ன மகன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறேன்னு. ஓகே, அதுக்கு அந்த யூடியூபர் பேர் வந்து நான் வந்து சொல்ல மறந்துடுவேன். இப்போ சொல்லிடுறேன், ஓகேவா? அந்த யூடியூபர் வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு தான். அதான் அவர் தான் வந்து மணிகூண்டின் அரசனடான்னு சொல்லி அவர் தான் முந்தி ஃபேமஸ்ஸு ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில். அவர் யாரும் மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஊரை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஊரை கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோமா சொல்லிட்டு நானும் வந்தாச்சு. இது என்னங்க? what the heck is this guys? இங்கே பாருங்களேன், உள்ளே போயிட்டு. ஐயோ, குகை. இது க்ரீப்பர் குகை தானே? இல்லைங்க, இது நம்ம முதல் எபிசோடில் வந்து சார்கோர் மைனிங் பண்ணியமா, இது அந்த குகை. அதான் இப்படி இருக்குங்க பாருங்கள். அம்மா, போட்டு வேகமாக வாங்க. எம்மாடியோ, நம்ம வீடு தப்பியாச்சு. சரி, இப்போ வந்து நம்ம இங்கே நம்ம இந்த ஷோவில் வச்சு நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பிச்சு விடலாம். நம்ம இந்த எபிசோடில் ஒரு 2 நிமிஷம் லாஸ்ட் இருக்கா? அந்த 2 நிமிஷத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் பண்ணிட்டு நடக்கலாம். இதே மென்டல் மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் பேசுறது மட்டும் கேளுங்க, ஓகேவா? அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேம் ரொம்ப பிடிக்கும் மைன்கிராஃப்ட்டை தாண்டி? அதான் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஓகேவா? உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கணும்? ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா? நம்ம ஊருக்கு நல்லா செஞ்சு வந்திருக்கோங்க. நம்ம வந்து ஊருக்கு நல்லா செய்ய வந்திருக்கோம். யாரும் வந்து பயப்படானா. நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமே வரும். நான் வந்து ஒரே வீடியோவாக கூட அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் ஒரே டைமில் அப்லோட் பண்ணலாம். எனக்கு எப்போ டைம் இருக்கும் அப்போ ஐயோ போயிட்டே. சரி, இந்த காபல் சொன்னதையும் கொட்டி வைப்போம். அப்போ நான் காபல் சொன்னதுக்கு பிச்சை எடுப்பேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டட் இருக்குது. இந்த டட்டை தூக்கி நம்ம வந்து எங்கே வச்சுருக்கேன் அங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த டட்டை தூக்கி அந்த டத்தில் வச்சு நம்ம வந்து இந்த ஷோவில் வச்சு லேசாக டச் பண்ணால் போதும். அது அந்த வில்லேஜ் பாதைக்கு மாறிடும். அங்கே நமக்கு இப்போ நிறைய இருக்குது பாருங்க. நமக்கு நிறையவே டட்டு கிடைக்கு. டர்ட்டு தானே அது பேர்? டர்ட் DIRT டர்ட்டு. கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன். எனக்கு ஒரே நாக்கு வந்து நாட்டி வாட்டுது ஒரே. சரி, பிரச்சனை இல்லை. வெயிட் ப்ரோ. ஓகே, வாங்க. என்ன எல்லா டட்டையும் நினைக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இன்வெர்டர் ஃபுல்லாக ஆயிரும் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ போதாங்க, வாங்க போவோம். அதுக்கப்புறம் நம்ம மைன்கிராஃப்ட் வந்து நிறைய கேம் கனெக்ட் பண்ணலாம். நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் வந்து மைன்கிராஃப்ட்லேயும்.
மற்ற எண்டர்மேன் ரொம்ப நல்லா எண்டர்மேன் உண்மையிலேயே. சரி வாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி வச்சாச்சு. இதில் வந்து நம்ம வந்து ஷோவில் வச்சு தட்டி விட்டாச்சு. அவ்வளோதான். இன்னும் வந்து வீடியோ வந்து முடிய போகுது. குட்டி வில்லேஜர் போய் படுக்க போ சின்ன பையன் தூங்கு. இந்த வீடியோ உண்மையில் முடிய போகுது. ஏன்னா இப்போ நைட்டாக ஆரம்பிச்சிட்டு. இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சைனிங் ஆஃப் கேஆர்.